ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஃபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ட்ரிப்பை பற்றி தான். இதை பற்றி வந்து நான் ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போடுறேன், ஏன்னா எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பற்றின ஷார்ட்ஸ் நான் ஒன்று போட்டிருந்தேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. இது வந்து நாங்கள் டிசம்பர் லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் ட்ரிப் போனது தான் பற்றி தான் போடுறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சி நான் இதை வந்து லேட்டாகவும் அப்லோட் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுறவங்க ப்ளீஸ் வந்து உங்கள் சஜஷனை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மெஜஸ்டிக்லேருந்து தான் கிளம்புனோம். மெஜஸ்டிக்லேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேஎஸ்ஆர்டிசி கர்நாடகா கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸ்லீப்பர் தான், ரொம்ப புது பஸ்ஸு மாதிரி இருந்தது. இது நாங்கள் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணதான், இமீடியட்டாலாம் நாங்கள் எதுவும் பிளான் பண்ணல. பிகாஸ் வந்து 1 வீக் நாங்கள் தங்க போகிறோம். கொஞ்சம் வந்து காஸ்டிங்கும் ஜாஸ்தியாக இருக்கும். அது வேறு வந்து பீக் டைம் கோவாக்கு, நியூ இயர் செலிப்ரேஷன் அந்த மாதிரிலாம். ஸோ 2 months முன்னாடியே நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 monthக்கு முன்னாடி கர்நாடகா ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க கரெக்டாக. அதை ட்ராக் பண்ணி நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து காஸ்டிங் கம்மியாக தான் வந்தது நினச்சதை விட. ஏன்னா நான் ஃப்ளைட்டில் போயிருக்கலாம். ஃப்ளைட்டில் போயிருந்தேன்னா எனக்கு வந்து ஒன் வே ஒருத்தர் இதே வந்து 4000க்கு வந்திருக்கும். இது வந்து எனக்கு ரவுண்ட் ட்ரிப்பே வந்து 2 பேர்த்துக்கும் சேர்த்து 5000 தான் வந்துச்சு. எல்லாமே லைக் நான் என் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறது எல்லா காஸ்ட்டுமே சேர்த்தியே. நாங்கள் வந்து ஒரு 6:30 போல் வந்து மெஜஸ்டிக்லேருந்து கிளம்புனோம். லைக் நாங்கள் அதுக்கு முன்னாடியே மெஜஸ்டிக் போயிட்டு அப்படியே உட்காந்துருந்தோம். ஜாலியாக வந்து ரொம்ப நாள் ஆச்சு பஸ் ஸ்டாண்ட்லலாம் போய் உட்காந்து வேடிக்கை பார்த்து. ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்து பஸ் ஸ்டாண்ட்னு போக மாட்டோம், பஸ் ஸ்டாப்புன்னு போய் பஸ் ஏறி நாங்கள் ஊருக்கு கிளம்பிடுவோம். எல்லாம் லைக் பட்ட மக்கள் நம்ம வந்து பார்க்கலாம் இல்லையா பஸ் ஸ்டாண்டில். நம்ம வந்து ஹைஃபையாகவும் போகலாம். அங்கே வந்து கீழே இருக்கவங்களும் வருவாங்க. அவங்க எப்படி வராங்க அப்படிங்கிறதெல்லாம் விட அவங்க எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அந்த கூட்டத்தில். நம்ம வந்து நிறையா பயக்கிறோம், குழந்தைங்க காணப்படுவாங்க, நம்மளை வந்து திருடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்ம இப்போ வந்து சோஷியலாக இல்லாமல் ரொம்ப வந்து இதுவாக இருக்கும் நம்ம ஃபேமிலி, நம்ம சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி. பட் இது வந்து ஒரு தனி கட்ஸ் தான் அவங்களுக்குலாம். மேபி ஃபினான்ஷியல் இன்க்ரீஸ் ஆக நம்ம இப்படியெல்லாம் யோசிக்கிறோமான்னு தெரில. பட் வந்து அதையும் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். ரூம் வந்து நாங்கள் booking.comல தான் புக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் அதிகம்தான். சீசைட் வியூ தான் எடுத்திருந்தோம். நாங்கள் போனது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிடாம தான் கிளம்பியிருந்தோம். கிளம்ப போகும்போதே பார்த்திங்கன்னா செம பசி. ஒரு 8 o'clock மேலே. ஏன்னா நாங்கள் 5:30க்கு மேலே எதுவுமே சாப்பிட்ல. லைக் எப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் நிறுத்துவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து பழி வாங்கிட்டாங்க. எங்கே போனாலும் நிறுத்தவே இல்லை. ஒரு 11 o'clock தாண்டிடுச்சு. மோஸ்ட்லி அதுதான் டைமு நிறுத்துறதுக்கு. அதுவும் நிறுத்தலை. கடைசியில் வந்து 1 o'clock ஒரு ஹோட்டலில் நிறுத்தினாங்க. ஏன்னா தூக்கமும் வருது, பசிக்கவும் செய்யுது, எதுவுமே பண்ண முடியல. கடகடன்னு போய் கிடைச்சதை சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து திரும்ப வந்து பஸ்ஸு போட் பண்ணிட்டோம். சாப்பிட்டதும் அவ்வளோ ஸ்பெஷலாலாம் இல்லை. அங்கே இருக்கிறதுல எது வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குமோ அட்லீஸ்ட் அதை வந்து வாங்கி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே போய் தூங்கினதில் ரொம்ப ஒரு ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு சோறு கிடச்சதில் கூட கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு நாங்கள் பஸ் ஏறிட்டோம். பஸ் ஏறிட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தூக்கம். ஒரு 6:30 போல் முழிப்பு வந்துச்சு. ஏன்னா 14 hours ஜர்னி கோவாங்கிறது சும்மா இல்லை. பட் வந்து நீங்கள் காஸ்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பியர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியோ விடிஞ்சிருச்சு. ஆனால் விடிஞ்சும் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் கோவா பார்டருக்குள்ளேயே நாங்கள் போகலை. லைக் ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறனால செம்மையாக வந்து அவ்வளோவா ரோட்ஸ் எல்லாம் இருக்காது. சில இடத்துல வந்து இப்போ தான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ கர்நாடகா கவர்மெண்ட் ட்ரான்ஸ்போர்ட்னால அவங்களுக்கு வந்து நிறைய ரூட்ஸ் தெரியும். லைக் ஷார்ட்கட்டாக வந்து எப்படி போகலாம் ஹில்ஸில், அந்த மாதிரி தான். ஸோ அவங்க போன தடவை போன மாதிரி இல்லை, வேறு ஏதோ ஒரு ரூட்டில் போன மாதிரி தான் இருந்துச்சு. விடிய போகும்போது நாங்கள் வந்து ஒரு 7 o'clock போல் சவுத் கோவா ரீச் பண்ணிட்டோம். சவுத் கோவாவும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் இன்னும் பார்த்ததில்ல. பட் ஐ ப்ரிஃபர் நார்த் கோவா.
பிகாஸ் அங்கே கொஞ்சம் க்ரௌடடாக இருக்கும். ப்ளஸ் வந்து லைக் என்ஜாய்மெண்ட் இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, எப்போவுமே வந்து வைப்ரண்ட்டாகவே இருக்கும். சவுத் கோவா வந்து அப்படி கிடையாது. லைக் வந்து ரொம்ப ஆட்கள்லாம் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து பீப்புள்ஸ் வந்து சவுத் கோவா தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா நார்த் கோவா ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் வந்து அக்காமடேட் பண்ணியிருப்பாங்க. அதனால் நாங்கள் இந்த ட்ரிப்புக்கு வந்து பிளான் பண்ணி போனதை விட பட்ஜெட்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு வந்து ஹோட்டலோட பட்ஜெட் எப்படின்னா, நாங்கள் போன ஹோட்டல் வந்து ஒரு 800லேயே எங்களால் பர் டே முடிச்சிருக்க முடியும். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதுனால டபுள் மடங்கு வந்தது. அந்த ரூம் ஓனரே வந்து என்ன சொன்னார்னா, நீங்கள் அடுத்த தடவை என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஐல் டூ மை பெஸ்ட் அப்படின்னாரு. ஏன்னா 1 வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதனால் கடைசியாக வந்து நாங்கள் கோவா கேபிட்டல் பேனஜிமில் வந்து இறங்கிட்டோம். இதுதான் பேனஜிம் மட்டும் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும். பட் அது சுற்றி உள்ள ஏரியாலாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் காமாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இன்னும் வந்து ரொம்ப கமர்ஷியலாக ஆக்கலை. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ நாங்கள் பேனஜிம் வந்து இறங்க போகும்போது மணி வந்து ஒரு 8-9 இருக்கும். சரி, அங்கேயே லைட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அங்கே வந்து உங்களுக்கு வந்து பைக் கிடைக்கும், ரெண்டல் பைக்கு. யூ கேன் பார்கெயின். பட் வந்து சம்டைம்ஸ் சீசன் டைமில் பார்கெயின் பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் நாங்கள் எடுக்க போகும்போது நாங்கள் 2019 போயிருந்தோம். அப்போ எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா லிட்ரலாக எங்களுக்கு வந்து 400 பர் டே இருந்துச்சு. இந்த தடவை வந்து மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 800 அந்த மாதிரி. ஆன் தி ஹோலாக நான் வந்து நிறையா டோட்டல் அமௌண்ட்டில் வந்து நிறையா டிஸ்கவுண்ட் கேட்டேன். அந்த மாதிரி பார்கெயின் பண்ணி தான் எடுத்தோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் பார்கெயின் பண்ணதோடு எங்களுக்கு எப்படி வந்து எக்ஸீட் ஆச்சுங்கிறதையும் நான் சொல்கிறேன். நாங்கள் செம கூத்தாயிடுச்சு இந்த தடவை இதில். இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஸ் லைன். லைக் அந்த கோவாவோட அந்த க்ரூஸ் வந்து லைக் பார்ட்டிஸ் எல்லாமே நடக்கும். அங்கே யாட்ச் இருக்கும். ப்ரைவேட் யாட்ச் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, வெட்டிங் செலிப்ரேட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். பெரிய பெரிய க்ரூஸ் இருக்கும், செம்மையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கோவாவோட ஒரே ஒரு மால் எனக்கு தெரிஞ்சு. நான் லாஸ்ட் டைமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். அதனால் நான் இந்த தடவை நான் போகலை. ஒரே ஒரு மால், அதில் எல்லாமே இருக்கும். ஓகே, குவைட் இது போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். செம்மையாக இருக்கும். நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, பேனஜிம்லேருந்து பைக் எடுத்துகிட்டு ஆரம்போல்னு ஒரு இடத்துல தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ். ஸோ எங்களுக்கு போகிறக்கே ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். லைக் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டோம் பேனஜிம்லேருந்துன்னா அது கோவாவா இல்லை வேறு எங்கேயாச்சும் நம்ம வந்திருக்கோமான்னு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கேரளா வியூ தான் கிடைக்கும் உங்களுக்கு. நான் முன்னாடியே வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் பஸ்ஸில் வரும்போதே அந்த மாதிரி தான் இருக்கும். லிட்ரலி பார்த்திங்கன்னா நாங்கள் இருந்த இடம் வந்து செம சூப்பராக இருந்தது வியூவு. இட்ஸ் எனஃப் ஃபார் மீ. நீங்களும் பாருங்கள், வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் லாஸ்ட்டில். பட் அவங்க வந்து டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி அந்த எக்ஸ்பென்சிவ்க்கு வந்து ஒர்த்து. உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தரேன். உங்களுக்கு வந்து அவங்க காண்டாக்டும் தரேன். டெஃபினெட்லி நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா இறங்கின அன்றைக்கி நிறையா சர்ப்ரைஸ் இருந்துச்சு. லைக் த பேமெண்ட் ஒர்த் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நாங்கள் இருந்த ரூம் பார்த்திங்கன்னா இதுதான். லைக் சின்ன ரூம் தான், ரொம்ப இதாக இருந்துச்சு. பாத்ரூம் ரொம்ப நீட்டாக இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தது. லைக் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்தோம். ஸோ வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். பட் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. நாங்கள் இங்கே கோவாவில் எங்கெங்கே போனோம் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இதுதான் ரூம் விட்டு வெளில வந்தோடனே இதுதான் வியூவு. ரூம் பால்கனிலேருந்தே பார்க்கலாம். செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்துல எங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் ஆல்வேஸ் வெல்கம். எனக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. இனிமேல் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.